பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அபிராமியின் பணிவன்பான உற்சாகமான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். கல் மண் தோன்றியதற்கு முன் தோன்றிய குடி. ஏதோ ஒண்ணு குறையுதுல. கல் மண் தோன்றியதற்கு முன் தோன்றிய மூத்த குடி. இப்பவும் ஏதோ ஒண்ணு குறையுதுல. கல் மண் தோன்றியதற்கு முன் உறைவாளோடு தோன்றிய மூத்த குடி. அதுதான் நம்முடைய தமிழ் சமூகம். இதற்கு ஒரு சான்றாக தான் கீழடியில் ஆராய்ச்சிகள் நடக்கப்பெற்று கொண்டிருக்கிறது. அதிலும் தமிழி என்ற வார்த்தை கிடைத்திருக்கிறது. அதை வைத்து சமூக வலைதளங்கள்ல நம்ம உணர்ச்சி பிழம்போடு நிறைய பகிர்வுகளை பகிர்ந்துட்டு இருக்கோம். ஆனா தமிழ் என்ற 3 வார்த்தையை விட தமிழில் இருக்கும் அந்த வரலாறு வாழ்க்கையை நாம் மனதில் பொதிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று. அதாவது நம்முடைய தமிழ் சமூகத்தில் பார்த்தோம் என்றால் அன்பும் வீரமும் இரு கண்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த தமிழ் சமூகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் அந்த 3 வார்த்தைகளை மட்டும் பார்க்காமல் அதற்கு பின் இருக்கும் வரலாற்று வாழ்க்கை சம்பவங்களையும் ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூர்ந்து கவனிக்க வேண்டும் அப்படின்றத நம்ம முன்னிறுத்தி நம்முடைய மனதில் பதிய வைக்க வேண்டும். அதற்கு ஒரு முன்னோடியாகத்தான் நம்முடைய தமிழில் இயற்றப்பட்ட வரலாற்றுகள், இலக்கியங்கள் இப்படி எத்தனையோ இருக்கிறது. அது அத்தனையும் இசை மூலமாக மேடை ஏற்ற வேண்டும் என்ற பொதிகையின் இந்த அற்புதமான நிகழ்ச்சி தான் சேர்ந்து பாடுவோம். இது தமிழ் பஜனை பாடல்களுக்கான போட்டி. நம்முடைய நிகழ்ச்சியில 4 வாரங்கள் அசத்தலாக போயாச்சு. சென்ற வாரம் பாத்தீங்கன்னா ஐரோப்பியாவிலிருந்து கூட நம்முடைய நிகழ்ச்சிக்கு பாடுவதற்கெல்லாம் வந்திருந்தாங்க. ரொம்பவே உற்சாகமா நம்முடைய நிகழ்ச்சி போயிருந்தது. நீங்க எல்லாருமே ரசிச்சிருப்பீங்க. அதோட தொடர்ச்சியாகத்தான் இன்று நம்முடைய போட்டி நிகழ்ச்சியில அடுத்து பாடுவதற்காக 2 குழுக்கள் வந்திருக்காங்க. அதாவது எப்பொழுதுமே நம்ம சாதாரணமா பாடுறதுக்கும் போட்டின்னு சொன்ன பிறகு பாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அதுக்காக போட்டி போட்டு பாடுறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை வச்சிருக்கோம். இதோடைய நோக்கம் வெற்றி தோல்வி கிடையாது. இப்பொழுது வெற்றி பெறப்போவது தமிழ் மட்டும்தான். அதை ஊக்குவிப்பதற்காக இந்த இளைஞர்களை மேடையேற்றி இங்கே நாம் அழகு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு 2 குழுக்கள் வந்திருக்காங்க. அவர்களோட பெற்றோர்கள் வந்திருக்காங்க, ஆசிரியர்கள் வந்திருக்காங்க. எல்லாரும் அனைவரும் இவங்களை உற்சாகமா ஊக்கப்படுத்தணும் வந்திருக்காங்க. அதுக்கே ஒரு பலத்த கைகோரகோஷம் நம்ம கொடுத்துடலாம். அவ்வளவு அழகான பார்வையாளர்கள் இங்க இருக்காங்க. நேர்கள் நீங்க எல்லாருமே நம்ம நிகழ்ச்சியை அற்புதமா பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவோடு தான் நம்முடைய நிகழ்ச்சி வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்பொழுதுமே போட்டி நிகழ்ச்சினா நடுவர்களின்றி போட்டி கிடையாது இல்லையா? யார் அப்ப ஒரு நடுநிலைமையை கொடுக்கறது? அதுக்காக தான் அற்புதமான ஒரு பரம்பரையில் 2 நடுவர்கள் நமக்கு இங்க முத்தாய்ப்பாக அழகாக கிடைத்திருக்கிறார்கள். 2 அழகு பதுமைகள்னே நம்ம சொல்லிடலாங்க. அவ்வளவு அற்புதமான 2 நடுவர்கள் இன்றைய தலைமுறையினருக்கு நம்ம சொல்லுவோம்ல ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். அதற்போல் முன்னோடியாக இருந்து கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான 2 நபர்கள் தான் நமக்கு நடுவர்களாக கிடைத்திருக்கிறார்கள். முதலாவதாக பார்த்தோம்னா இவர் ஒரு இசை சொற்பொழிவாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர். அது மட்டும் இல்லாம ஹரிகதா வித்தகர், பாடகி, இசை கலைஞர் சொல்லிட்டே போலாங்க. அப்பேற்பட்ட அத்தனை சிறப்புக்கும் உரிய ஹரிகதா சுசித்ரா அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். நம்முடைய அடுத்த நடுவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் இசை பாடகி. இவங்க பாடுறத கேட்டுட்டே இருக்கலாங்க. அவ்வளவு அழகாக இசை நுணுக்கங்கள் அத்தனையும் கற்றுவித்தார். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் முனைவர் நிரஞ்சனா ஸ்ரீனிவாசன் அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்று இவர்கள் தான் இணைந்து நம்முடைய நிகழ்ச்சியில பாட போகிற இந்த மாணவ மாணவியர்களுக்கு அற்புதமான மதிப்பெண்களை எப்படி வழங்க போறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்முடைய நடுவர்களிடம் சென்றிடலாம். நடுவர்களே, உங்களிடம் ஒரு அற்புதமான ஒரு துவக்கத்தோட ஆரம்பிக்கணும். அதனால இந்த நிகழ்ச்சியை பத்தி சுருக்கமாக எங்களுக்கு நீங்க பகிர்ந்துக்கணும். முதலாவது நிரஞ்சனா மேம் சொல்லுங்க. பொதிகை பார்வையாளர்களுக்கு என்னோட பணிவான காலை வணக்கங்கள். சேர்ந்து பாடுவோம் தமிழ் பஜனை பாடல்கள் போட்டி ரொம்ப நன்றாக போயின்னு இருக்கு. ஸோ இவ்வளோ சின்ன பசங்க, சிறுவர்கள் ஒரு இலக்கிய பாடல்கள், தேவாரம், திருப்புகழ் இதெல்லாம் பாட போகிறா. ஸோ இந்த வயசில் இதை கற்றுண்டு பாடுறது கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா அதெல்லாம் இந்த தமிழாக ரொம்ப கடினமான தமிழாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக்க நன்றி மேம். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நன்றி மேம். அடுத்ததாக நம்முடைய ஹரிகதா சுசித்ரா மேம். அனைவருக்கும் வணக்கம். சேர்ந்து பாடுவோம் அப்படிங்கிற அந்த பேரே ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா எப்பொழுதுமே ஒற்றுமை தானே நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். நிச்சயமாக. ஸோ அப்படி சேர்ந்து ஒற்றுமையாக பாடும் பொழுது
அந்த இறைவன் கண்முன்னே வந்து நிற்பான் என்பது எத்தனையோ வரலாறுல எத்தனையோ சரித்திரங்களில் நம்ம படித்த உண்மை அது. அப்படி இன்னைக்கு தெய்வம் மானுஷ ரூபேனன்னு சொல்லுவோம். ஆனால் அதுலேயும் பார்க்கும் பொழுது குழந்தைகள் ரூபத்தில் தான் கடவுளே இருப்பார். அதனால் என்னை பொறுத்தவரை கடவுள் ரூபத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளே கடவுளை பற்றி இன்னைக்கு பாட போகிறாங்க. அதிலும் தமிழ் இசை அப்படின்னு சொல்லிட்டா நமக்கெல்லாம் இன்னுமே ஒரு சந்தோஷம், ஒரு பெருமிதம் எல்லாமே ஏற்படும். அதனால் என்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் குழந்தைகளுக்கு சொல்கிறணும் அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் இது போட்டிக்காகன்னு பாடாமல் உண்மையான பக்தியோட ஸ்ரத்தையோட ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும். நிச்சயமாக இந்த மேடையோட உங்களுடைய இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நிற்காமல் மென்மேலும் நீங்கள் அனைவரும் ரொம்ப அழகாக வளர்ந்து இசையில் தேர்ந்து நிறைய கத்துண்டு அந்த இறைவனுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் எல்லாருக்குமே. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இவர்களுக்கு வாய்ப்புகள் அடுத்தடுத்து வர வேண்டும்ன்றதுக்காக ஒரு துவக்கம் தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே. அதற்காக தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நேர்கள் நீங்கள் எல்லாருமே ஆவலாக காத்துட்டு இருப்பீங்க. நம்ம நடுவர்கள் ரொம்ப அழகாக 2 பேருமே பேசியிருந்தாங்க. இப்போ நம்ம விரைந்து பாடுவதற்கு போகணும் இல்லை இந்த போட்டி நிகழ்ச்சியில், நான் நேரம் போயிட்டு இருக்கல. அதனால இப்போ நமக்கு கிடைத்திருக்கும் அந்த 2 குழுக்கள் போட்டி போட்டு பாட போறது யாரு அப்படின்னா, முதல் குழு முக்கால நம்மாழ்வார் செட்டி விவேகானந்த வித்யாலயா குன்றத்தூர், அவர்களுக்கு ஒரு பலத்த கை கரகோஷத்தை கொடுத்துடலாம். அடுத்ததாக அமிர்த வித்யாலயம், இவங்க திருச்சியிலிருந்து நம்ம சென்னை நிலையத்துக்கு வந்திருக்காங்க, அவர்களுக்கும் உற்சாகமான பலத்த கை கரகோஷத்தை கொடுத்துடலாம். இப்ப இவர்கள் போட்டி போட்டு பாட போவது 4 சுற்று. அந்த 4 சுற்றுகள் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இப்போ இங்கே வந்து இந்த முக்கால நம்மாழ்வார் செட்டி விவேகானந்த வித்யாலயா பள்ளி மாணவர்கள் தமிழ் இலக்கிய பாடல் சுற்றியும் தமிழ் இலக்கிய பக்தி பாடல்கள் சுற்றியும் இசைக்க இருக்கிறார்கள். ஒரு சேர்ந்து அதை கேட்டுட்டு வாங்க. தமிழ் இலக்கிய பாடல்களில் உலகப் பொதுமறை என்ற அனைவராலும் போற்றப்படும் திருக்குறளிலிருந்து சில குறள்களை பாடப்போகிறோம். ராகம் ஸ்ரீரஞ்சனி, தாளம் கண்டச்சாப்பு. குழலினிது யாழினிது என்ப, குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொற் கேளாதவர். குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழலினிது யாழினிது என்பர் அமிழ்தினும் மாற்ற இனிது, அமிழ்தினும் மாற்ற இனிது தம் மக்கள் சிறு கைகளாவிய கூழ். அமிழ்தினும் மாற்ற இனிது தம் மக்கள் சிறு கைகளாவிய கூழ். குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழலினிது யாழினிது என்பர் தம் பொருள் என்பர் தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையால் வரும். தம் பொருள் என்பர் தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையால் வரும். தம்மின் தம் மக்கள் அறிவு
இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் குழலினிது யாழினிது என்பர் தமிழ் இலக்கிய பக்தி பாடல்களில் அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழிலிருந்து உம்பர்தரு என்ற பாடலை பாடப்போகிறோம். ராகம் நாட்டை, தாளம் கண்டச்சாப்பு மற்றும் ரூபகம். நெஞ்ச கணக்கல்ல நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் ஷண்முகனுக்கிய செஞ்சோர் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவாம் பஞ்சக்கரவானை பதம் பணிவாம் பஞ்சக்கரவானை பதம் பணிவாம் உம்பர்தரு தேனுமணி கசிவாகி உன் கடலிற்றே நமுத துணர்வூரி உம்பர்தரு தேனுமணி கசிவாகி உன் கடலிற்றே நமுத துணர்வூரி இன்பரசத்தே பருகி பல காலும் என்றனுயிர் காதரவுற்றருள்வாயே இன்பரசத்தே பருகி பல காலும் என்றனுயிர் காதரவுற்றருள்வாயே தம்பிதன காகவன தனையோனே தந்தை பலத்தாலருள் கை கனியோனே தம்பிதன காகவன தனையோனே தந்தை பலத்தாலருள் கை கனியோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே ஐந்து கரத்தானை முக பெருமாளே ஐந்து கரத்தானை முக பெருமாளே உம்பர்தரு தேனுமணி கசிவாகி உன் கடலிற்றே நமுத துணர்வூரி இன்பரசத்தே பருகி பல காலும் என்றனுயிர் காதரவுற்றருள்வாயே தம்பிதன காகவன தனையோனே தந்தை பலத்தாலருள் கை கனியோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே ஐந்து கரத்தானை முக பெருமாளே ஐந்து கரத்தானை முக பெருமாளே ரொம்பவே அற்புதமாக இவர்கள் பாடியிருக்கிறார்கள். முதலாவதாக திருக்குறள் பாடியிருந்தாங்க. குழலினிது யாழினிது, அதாவது தன்னுடைய வீட்டு மழலைகளுடைய குரலை கேட்ட பின் குழலும் இனிதல்ல யாழும் இனிதல்ல அப்படின்ற மாதிரி திருவள்ளுவர் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, மற்ற சமூகம் மற்ற இடத்துல இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, வாழ்றது எப்படின்னு கற்றுக்கொண்டிருக்கும் வேளையில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று முன்னுதாரணமாக வாழ்ந்த நம்முடைய
தமிழ் சொந்தங்கள், தமிழ் சமூகத்துல ரொம்பவே அற்புதமான பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் மேடை ஏற்றி அழகா பாடல் மூலியமா நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இவங்க திருக்குறள் பாடியிருக்காங்க, அடுத்ததாக திருப்புகழ் பாடினாங்க. ரொம்ப அழகான 2 பாடல்கள். இவங்க எப்படி பாடியிருக்காங்க நம்ம சொன்னா போதுமா? நம்முடைய இந்த நிகழ்ச்சியின் நாயகிகள்னு சொல்ற நம்முடைய நடுவர்கள் இருவர்களிடம் கேட்டுடலாம். முதலாவதாக நம்முடைய ஹரிகதா சுசித்ரா மேம்கிட்ட கேட்டுடலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. முதல்ல ஏன்னா திருக்குறள் எடுத்து ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா அது நமக்கு வந்து ஒரு பொயட்ரி மாதிரி இருக்குது. அது முதல்ல டியூன் பண்ணணும். ஏற்கனவே அதுக்குன்னு டியூன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த விதத்தில் திருக்குறளில் ரொம்ப அழகான முக்கியமான குறள்கள் எல்லாம் எடுத்து பண்ணதுக்கே ஒரு அப்ரிசியேஷன் தனியாக சொல்லணும். அதில் என்னன்னா குழல் இனிது யாழ் இனிது, வள்ளுவர் மாதிரி ஒரு புத்திசாலி வந்து உலகத்தில் எங்கேயுமே தேட முடியாது. அதனால தான் உலக பொதுமறைன்னு பேர். எல்லாருக்கும் ஒன்று. அது பக்கத்து வீட்டு குழந்தையோ எழுத்து வீட்டு குழந்தையோ கொஞ்சம் அதிகமாக பேசித்துனா இவங்க வீட்டில் சொல்லுவாங்க, இதெல்லாம் இப்போவே இந்த பேச்சு பேசுதே, ஃப்யூச்சரில் என்ன பண்ணுமோ தெரியலையே அப்படிம்பாங்க. அதே நம்ம வீட்டு குழந்தைங்க எதிர்த்து பேசினா கூட இவ்வளவு நல்லா எதிர்த்து பேசுகிறான், வருங்காலத்தில் லாயராக வருவான்னு சொல்லுவாங்க. அதனால தான் வெறும் மக்கள் இல்லை, தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்களுக்கு தான் குழல் எல்லாம் இனிது அப்படின்னு அந்த தம்முன்னு ஒரு ப்ரிஃபிக்ஸ் ரொம்ப அழகாங்க. அப்படி அந்த வள்ளுவரோட திருக்குறள் ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் முக்கியமாக அந்த சானிதா மகமதனிசா அந்த ஸ்வரம் வந்து ரொம்ப அழகாக கண்ட சாப்பில் உட்காரறது ரொம்ப கஷ்டம், சேர்ந்து பாடும்பொழுது ரொம்ப கஷ்டம். சானிதா மகமதனிசா அதை வந்து ரொம்ப அழகாக பாடினாங்க. ஏன்னா அங்கங்கே வந்து அந்த நிஷாதம் இல்லாமல் தசா பிரயோகம் இருந்தது 1-2 இடத்துல, டுவர்ட்ஸ் த எண்டில் இருந்தது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அந்த தசான்னு பாடிட்டா அது ஆபோகி மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். அதனால தனிசா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் அந்த நோட் கவனிச்சுக்க வேண்டியிருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் திருப்புகழ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது நாட்டையில். அதுவும் வித்தியாசமான அந்த தாளம் சந்தங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இன்னும் உற்சாகமாக அடுத்த ரவுண்டில் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆல் தி வெரி பெஸ்ட். மிக்க நன்றி மேம். அடுத்ததாக நம்முடைய முனைவர் நம்மோடு இணைந்திருக்கும் நம்முடைய நிரஞ்சனா ஸ்ரீனிவாசன் மேம்கிட்ட கேட்டுடலாம். அழகாக பாடினா, ரொம்ப அழகாக பாடினா. இன்னும் ஒவ்வொரு ராகங்களுக்கு ஒவ்வொரு ஸ்வரத்தை அந்த கமக்கங்கள் கொடுக்குற விதத்தில் தான் அந்த ராகத்தோட அழகு வெளிப்படும். நிச்சயமாக. ஸோ அதெல்லாம் இன்னும் நன்னா கற்றுண்டு, இது ரொம்ப சின்ன வயசு, பட் இன்னும் வயசாக அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தா பாடல்கள் இன்னும் அழகாக ப்ரெசென்ட் ஆகும். ஸ்ரீரஞ்சனி ரொம்ப அழகாக இருந்தது. சொன்ன சானிதா மகமதனி ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஒவ்வொரு லிங்க் ஆக்சுவலாக அடுத்த லைனுக்கு போகிறதுக்கான லிங்க் அது. ஃபினிஷிங்லேயும் ஆபோகிக்கும் ஸ்ரீரஞ்சனிக்கும் ரொம்ப ஒரு ஸ்வரம் தான் வித்தியாசம். ஸோ அந்த வித்தியாசத்தை உணர்ந்து அவள் பாடினாளான்னு எனக்கு தோணலை. அதனால தான் எங்களுக்கு அப்படி சொல்லினோம். அந்த ஃபினிஷிங் அப்படி பாடினா மாதிரி இருந்தது ஆபோகி. இதுதான் ஸ்ரீரஞ்சனி. ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி பாடினா இன்னும் அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். மிக்க நன்றி. என்ன எல்லாத்தையும் குறிச்சிக்கிட்டீங்களா? என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுட்டீங்களா? முதல்ல உங்கள் ஸ்கூலில் எல்லாத்தையும் நிகழ்ச்சியை பார்க்கணும்னு சொன்னீங்களா? சொல்லியாச்சா? நேர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உற்சாகமாக நம்முடைய நிகழ்ச்சியில் இவர்கள் பாடியதெல்லாம் கேட்டிருப்போம். இப்பொழுது நம்முடைய நிகழ்ச்சியில் சிறிய இடைவேளையிலும் உங்களுக்கு தகவல்கள் பல காத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சேர்ந்து பாடும் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. சேர்ந்து பாடுவோம்னு நம்ம கேட்குற பொழுதே நமக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா பாட்டு தான் அப்படி ஒரு மகிழ்ச்சியை மனிதனுக்கு கொடுக்கறது. மனிதன் மகிழ்ச்சி அடையும் போது பாட்டு பாடுறான். பாட்டு பாடும் பொழுது அவனுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. இதுதான் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. பாடுவதன் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கிறதும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக பாடுறதும். இதை தான் நம்ம மகாகவி பாரதி ரொம்ப சாதாரணமாக சொன்னான். பாட்டினை போல் ஒரு ஆச்சரியம் பாரின் விசை இல்லையடான்னு சொன்னான். கானாமுதம் படைத்த காட்சி மிக விந்தையடான்னா. நீ இந்த உலகத்தில் படைத்திருக்கிற எல்லாத்தையும் விட கானாமுதம் படைத்த காட்சி மிக விந்தையடான்னா. அதோட உடலை அதை தாண்டி ஒன்று சொல்கிறான். இந்த சேர்ந்து பாடுவோங்கிறதுக்காக நான் பார்க்குறேன். இதை ஒரு கனவு பாரதி அன்றைக்கே கண்டிருக்கான்னு தோன்றுறது. அதாவது கூட்டமுத பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன்னு சொல்கிறான். அப்போ ஒத்தர் பாடினாலே ஒரு மகிழ்ச்சியையும் அமைதியையும் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டு சேர்ந்து பாடினா நெஞ்ச பறி கொடுக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்கிறார் அவர். நமது தமிழ் சமுதாயம் இருக்கிறது, அது மொழிக்கும் மொழி வாயிலாக
பண்பாட்டுக்கும் பல கலைக்கூறுகளுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது. தமிழ் சமுதாயம் தன்னுடைய நாகரிகத்தை பண்பாட்டை கட்டி காப்பதில் ரொம்ப கவனம் செலுத்திற்று. அது காலத்தை கணக்கிட போவோமானால் நச்சினார்க்கினியர் கருத்துப்படி வேதம் தொகுக்கப்படுவதற்கு முன்னிருந்தே தொடங்குகிறது. மதுரை பாரத்வாஜ நச்சினார்க்கினியர் தமிழறிஞர்கள் கேள்விப்பட்ட ஒருவர், நிறைய உரைகள் எழுதியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், வேதவியாசர் வேதங்களை தொகுப்பதற்கு முன்னாலே தொல்காப்பியர் இருந்தார். அப்படின்னா இன்றைக்கு ஒரு 7000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த தொல்காப்பியம் இருந்திருக்கிறது. அதற்கு முன்னாலே எவ்வளவோ இலக்கியங்கள் இருந்திருக்கின்றன என்றால் அவரே குறிப்பிடுகிறார். என்மனார் புலவர் என்ப அப்படின்லாம் சொல்கிறதுனால இந்த சங்க காலம் என்று நாம் 3 பிரிக்கிறோம். தலைச்சங்க காலம், இடைச்சங்க காலம், கடைச்சங்க காலம். தொல்காப்பியர் காலத்தை இடைச்சங்க காலம் என்று பொதுவாக சொல்வார்கள். ஆனால் இன்றளவும் தொல்காப்பியர் இலக்கணம் இருக்கிறதே, அது இன்றைக்கும் செல்லுபடியாகும். இது சேர்ந்து பாடுவோம் தமிழ் பஜனை பாடல்களுக்கான போட்டி. நம்முடைய நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்குமே தெரியும் 4 சுற்றுகள்: தமிழ் இலக்கிய பாடல், தமிழ் இலக்கிய பக்தி பாடல், பிறமொழி பாடல் மற்றும் வாகையக்காரர்கள் பாடல்கள். இந்த 4 சுற்றுல தான் இப்பொழுது மாணவ மாணவியர்கள் பாட போறாங்க. அதுல முதல் குழு ரொம்பவே அற்புதமா பாடிட்டாங்க. இப்ப அடுத்ததாக 2வதாக அமிர்த வித்யாலயா திருச்சியில இருந்து வந்திருக்காங்கல்ல, இவங்க தமிழ் இலக்கிய பாடல், தமிழ் இலக்கிய பக்தி பாடல், இந்த 2 சுற்றுலையும் என்ன பாட போறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். நாங்கள் அமிர்த வித்யாலயம் திருச்சியை சேர்ந்த மாணவ மாணவிகள். இலக்கிய பாடல் சுற்றில் நாங்கள் தேர்ந்தெடுத்து கொண்ட பாடல் யாதுமாகி நின்றாய் காளி. ராகம் ரேவதி, தாளம் ஆதி. இயற்றியவர் பாரதியார்.
இலக்கிய பக்தி பாடல் சுற்றில் நாங்கள் தேர்ந்தெடுத்து கொண்ட பாடல் திருப்புகழ். ராகம் துர்கா, தாளம் ஆதி, இயற்றியவர் அருணகிரிநாதர். அகமாகி அயனன
நடுவர்களும் ரொம்ப அற்புதமா பாடியிருக்காங்க. அதாவது நம்ம ஆங்கிலத்துல ஸ்பீச் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். சிறு வயதில் வந்து பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து வாயில எந்த வார்த்தையும் வரல, பேசவே இல்லை என் பிள்ளை அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்ல அழகா அருணகிரிநாதர் 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் ரொம்ப அற்புதமான திருப்புகளை கொடுத்திருக்காரு. இதை சொல்லி கொடுத்தீங்கனாலே இதை விட ஒரு பெரிய ஸ்பீச் தெரப்பி எதுவுமே உங்களுக்கு தேவையில்லைங்க. அதுக்கு ஒரு சான்றாதான் இன்னைக்கு இவ்வளவு அழகா இந்த மழலைகள் எல்லாமே பாடியிருக்காங்க. விரைந்து நம்முடைய நடுவர்களிடம் சென்றிடலாம். இவங்க எப்படி பாடியிருக்காங்கன்னு கேட்கறதுக்காக முதலாவதாக நம்முடைய ஹரிகதா சுசித்ரா மேம்கிட்ட கேட்டுடலாம். ரொம்ப அழகாக இருந்தது. முதல்ல பாடின பாரதியார் பாட்டும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரேவதியில் அழகாக அந்த ஸ்வரம்லாம் வச்சு கம்போஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி அடுத்து பாடின இந்த துர்கா ராகம் வந்து அவ்வளவு டக்குன்னு யாரும் எடுக்க மாட்டாங்க நிச்சயமாக. ஸோ அந்த ரொம்ப ரேரான ஒரு ராகம், யூஸ்வலி அவ்வளோ நம்ம ஜாஸ்தி கேட்க மாட்டோம். ஸோ அதை திருப்புகளுக்கு யூஸ் பண்ணது வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு டெஃபினெட்லி நல்ல ஒரு அப்ரிசியேஷன். அதே போல் ஒரு விஷயம் அவங்கள்ட்ட ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது என்ன, நான் இங்கேருந்து கவனிச்சது, பொதுவாக அந்த இடத்துல உட்காரும் பொழுதே ரொம்ப பேனிக்காக ஆகக்கூடிய ஒரு இடம் தான். இங்கே உட்காந்தாலும் அப்படிதான் இருக்கும், பட் அங்கே இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ அந்த லைட் போனப்போ வந்து இன்னொருத்தராக தான் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க என்னடா ஆச்சு அப்படின்னு. ஆனால் அவங்க அதை கூட இது பண்ணாமல் அவ்வளோ சின்சியராக பாடிட்டு இருந்தாங்க. வழக்கமாக நான் சொல்கிறது, கரண்ட் போய் கரண்ட் வரதெல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தா, பொதுவாகவே ஒரு சினிமா பார்க்கும் பொழுது சுவாமி வரார் அப்படின்னு சொன்னால் உடனே லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவாங்க. ஸோ இந்த குழந்தைங்க எல்லாம் இன்னைக்கு பாடினதுக்கு ஒரு சான்றாக கடவுள் நிஜமாவே இங்க வந்திருக்காருங்கிறத நான் உணர்றேன். நான் திங்க் பண்ற விஷயம், இயற்கையின் ஆசீர்வாதம் இருந்தால்தான் அந்த நிகழ்ச்சிகள் நடக்கும். கண்டிப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க சொல்லும் போதுதான் நான் வந்து சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்முடைய பொதிகையில சிறப்பு என்னன்னா எல்லாமே வந்து நேரலையில இந்த நிகழ்ச்சி வந்து நடந்துட்டு இருக்கு. அதனால நீங்க சொன்ன மாதிரி இந்த இடத்துல இவங்க உட்கார்ந்து கொண்டு எந்த ஒரு சலனமும் சலசலப்பும் எதுவுமே இல்லாம ரொம்ப அழகா வந்து இவங்க பாடியிருக்காங்க. இப்ப அடுத்ததாக நம்முடைய அடுத்த நடுவர் நம்ம நிரஞ்சனா மேம் கிட்ட கேட்டுடலாம். ஃபர்ஸ்ட் பாடின பாரதியார் பாட்டு ரேவதி அந்த வார்த்தைகளுக்கு ரொம்ப ஆப்டா அழகா இருந்தது. ரொம்ப இதுவா பாடினா, ரொம்ப அழகா பாடினா. திருப்புகழ் துர்கா ராகத்தில் ரொம்ப அழகாக ஃபஸ்ட்டு மெட்டு அமைச்சு அது அழகாக ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணா. இன்னும் ப்ராக்டிஸ் பண்ண இன்னும் அழகாக வரும். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. இரண்டு நடுவர்களுக்கும் மிக்க நன்றி. நேயர்களே நீங்க பார்த்திருப்பீங்க 2 சுற்றுகள் இப்ப நிறைவடைந்திருக்கு. இப்ப அடுத்ததாக பிறமொழி பாடல்ல இவங்க என்ன பாட போறாங்க, வாகியக்காரர்கள எந்த வாகியக்காரர்களுடைய பாடல பாட போறாங்கன்னு உங்களை மாதிரி எங்களுக்கு ஆர்வம் அதிகரிச்சிட்டு இருக்கு. இந்த மழலைகள் பாடுவதற்கு ஏற்பதற்கு முன் நம்முடைய சேர்ந்து பாடுவோம் நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளை. இந்த சங்கம் என்றால் என்னன்னு முதல்ல தெளிவு பண்ணி கொள்ள வேண்டும். ஏதோ இன்னைக்கு இருக்கிற 10 பாட்டு 8 தொகை 11 கீழ்கணக்கு அது சங்கம் அறிவிய நூல்கள்பாங்க, இதுதான் சங்க நூல்கள் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப தவறான கருத்து. சங்கம் அப்படின்னு சொன்னால் பல்கலைக்கழகம்னு அர்த்தம். நாலந்தா, தக்ஷசீலம், அலெக்சாண்ட்ரியாவில் முன்ன இருந்ததாக சொல்வார்கள். அதெல்லாம் சரித்திர உண்மைகள். காஞ்சியில் பெரிய பல்கலைக்கழகம் இருந்தது. அதே போல் மதுரையில் ஒரு பெரிய பல்கலைக்கழகம் இருந்தது. அதை காலந்தோறும் புதிது பண்ணிக்கொண்டே வந்தார்கள் பாண்டியர்கள். அதனால்தான் அவர்களுக்கு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள்னு பேர். தமிழ்னா லாங்குவேஜ் அல்ல, மொழி அல்ல. தமிழ் என்பது மொழி வழிபட்ட கலைகள். தமிழ் என்பதற்கு பல அர்த்தம் உண்டு, மொழி அல்ல. மொழி தான் எங்கேயும் எப்பொழுது இருக்கிறது. அதனால் வெறும் இலக்கியங்கள்னு நாம் சொல்லுகிற இன்றைக்கு சிலப்பதிகாரம், அகநானூறு, புறநானூறு, இவை மட்டுமல்ல. இப்போ நம்ம அந்த காலத்தில் கலைகள் இருந்தன. கலைகள்னு சொன்னால் நீங்கள் ஆர்ட்ஸுன்னு மொட்டையாக நாம் புரிந்து வைத்து கொண்டிருக்கிறோம், தவறு. சாஸ்திரம் என்று சொன்னாலும் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இவையெல்லாம் ஒவ்வொரு சயின்ஸ். அதுபோல் நிலநூல், ஜியாலஜி படித்திருக்கிறார்கள். கட்டடக்கலை, தண்ணீர் தோண்டுவதற்கு ஒரு தனி சாஸ்திரம் இருந்திருக்கிறது, அதுக்கு கூவநூல் அப்படின்னு பேர். புதையல் நூல் இருந்திருக்கிறது. மனத்தை ஆராய்கின்ற கனாநூல் இருந்திருக்கிறது. இதை பற்றிய குறிப்புகளெல்லாம் வந்திருக்கிறது. இதெல்லாம் தான் சங்க கால மருத்துவ நூல் இருந்திருக்கிறது, பொறியியல் இருந்திருக்கிறது. அதெல்லாம் நெடுநல்வாடை முதலானவற்றையெல்லாம் பார்த்தால் நமக்கு தெரியும். இதுதான் சங்க இலக்கியங்கள்.
அருணகிரிநாதர் அவருடைய பங்குக்கு பல பாடல்களை தொகுத்தளித்துள்ளார், பல திருப்புகழ் பாடல்களை அளித்துள்ளார். அவரை பின்பற்றி பிற்காலத்தில் வண்ணச்சரபம் தண்டபாணி தேசிகர் அவர்கள், பாம்பன் சுவாமிகள் அவர்கள், இப்போது ஒரு நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்த 20ஆம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்த பாம்பன் சுவாமிகள் அவர்கள், இவர்கள் எல்லோரும் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ளனர். இவ்வளவு பாடல்களுமே ஒரு கடல் போன்றது. அந்த கடல்லேருந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி எடுக்க போகிறோமா, ஒரு சொம்பு தண்ணி எடுக்க போகிறோமான்னு தெரியாது. அவ்வளவு பாடல்களை அவர்கள் தமிழிசைக்கு அளித்துள்ளார்கள். இதற்கு நடுவில் தேவார காலம், இது பொதிகையின் சேர்ந்து பாடுவோம் தமிழ் பஜனை பாடல்களுக்கான போட்டி. நம்முடைய நிகழ்ச்சியில நீங்க பார்த்திருப்பீங்க, இடைவெளியில கூட அழகான தகவல்கள் தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த வகையில இடைவெளி முடிந்த பின் நம்முடைய நிகழ்ச்சியில இப்பொழுது பாடுறதுக்காக இங்கே முக்கால நம்மாழ்வா செட்டி விவேகானந்த வித்யாலயா மாணவர்கள் இருக்காங்க. இவங்க என்ன பாட போறாங்க அப்படின்னா பிறமொழி பாடல்கள். அதாவது நம்ம எப்பவுமே சொல்லுவோம்ல, இந்த ஒப்பீட்டு கல்வி அப்படின்னு சொல்லுவோம். பிற மொழியில எப்படி பாடியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம இன்னும் எப்படி நம்முடைய இசையை மெருகேற்ற முடியும், நம்முடைய ஞானத்தை விசாலமாக்க முடியும் அப்படின்றத பார்க்கணும். அதுக்காக தான் பிறமொழி பாடல்கள் அப்படின்ற சுற்று நம்முடைய நிகழ்ச்சியில் வச்சிருக்கோம். அடுத்ததாக கடைசியாக வாகையக்காரர்கள். இங்கே தமிழ்நாட்டில் வாழ்ந்த எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள், தமிழை போற்றி வளர்த்தவர்கள். அவர்களுடைய பாடலையும் பாட இருக்கிறார்கள் இந்த குழு மாணவர்கள். இப்போது பாடலாமா? பிறமொழி பாடல்களில் பத்ராச்சல ராமதாசர் இயற்றிய பாகிராம பிரபோ என்ற பாடலை பாடப்போகிறோம். ராக மத்தியமாவதி, தாளம் கண்டநடை. पाहि राम प्रभो पाहि राम प्रभो पाहि भद्राद्रि वैदेहि राम प्रभो पाहि राम प्रभो पाहि राम प्रभो पाहि भद्राद्रि वैदेहि राम प्रभो पाहि राम प्रभो इंदिरा हृदयारविन्दादिरूढ सुन्दराकारणनानन्द राम प्रभो ಎಂದು ನೀ చూడమి సుందరానందమును కందును కన్నులింపొంద రామ ప్రభో పాహి రామ ప్రభో పాహి రామ ప్రభో పాహి భద్రాద్రి వైదేహి రామ ప్రభో పాహి రామ ప్రభో బృందారకాది బృందాచిత పదారవిందముల సందర్శితానంద రామ ప్రభో తల్లివి నీవే మదండ్రివి నీవే మదాతవు నీవు మా భ్రాత రామ ప్రభో పాహి రామ ప్రభో పాహి రామ ప్రభో పాహి భద్రాద్రి వైదేహి రామ ప్రభో పాహి రామ ప్రభో శ్రీరామ రామేతి శేషమనుదము సారే సారే గుణు విందగా చదువ రామ ప్రభో శ్రీరామ రామేతి శేషమనుదము సారే సారే గుణు విందగా చదువ రామ ప్రభో శ్రీరామ నీ నామ చింతనామృతవాణి సారమే నాదు మది కోరు రామ ప్రభో శ్రీరామ నీ నామ చింతనామృతవాణి సారమే నాదు మది కోరు రామ ప్రభో పాహి రామ ప్రభో పాహి రామ ప్రభో పాహి భద్రాద్రి వైదేహి రామ ప్రభో పాహి రామ ప్రభో పాహి శ్రీరామని పాద పద్మాశ్రయుల పాలింపు మా భద్రశీల రామ ప్రభో పాహి శ్రీరామని పాద పద్మాశ్రయుల పాలింపు మా భద్రశీల రామ ప్రభో పాహి రామ ప్రభో పాహి రామ ప్రభో పాహి భద్రాద్రి వైదేహి రామ ప్రభో పాహి రామ ప్రభో పాహి రామ ప్రభో పాహి భద్రాద్రి వైదేహి రామ ప్రభో పాహి రామ ప్రభో పాహి రామ ప్రభో పాహి భద్రాద్రి వైదేహి రామ ప్రభో పాహి రామ ప్రభో పాహి రామ ప్రభో పాహి భద్రాద్రి వైదేహి రామ ప్రభో పాహి రామ ప్రభో
வாக்கியக்காரர் பாடல்களில் ஊத்துக்காடு வேங்கட சுப்பையர் இயற்றிய குழலூதி மனமெல்லாம் என்ற பாடலை பாடப்போகிறோம். ராகம் காம்போதி, தாளமாதி. குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் எனக்கேதடி. குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் எனக்கேதடி. சகியே குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் எனக்கேதடி. சகியே குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் எனக்கேதடி. அழகான மயிலாடவும் மிக அழகான மயிலாடவும் அதற்கேற்ப மகுடம் ஒளி வீசவும் மகர குண்டலமாடவும். அதற்கேற்ப மகுடம் ஒளி வீசவும் மிகவும் எழிலாகவும் மிகவும் எழிலாகவும் காற்றில் மிளிரும் துகிலாடவும் மிகவும் எழிலாகவும் காற்றில் மிளிரும் துகிலாடவும் அகமகிழ்ந்திலகும் நில ஒளி தனிலே தன்னை மறந்து புள்ளினம் கூவ அசைந்தாடி மிக இசைந்தோடி வரும் நலம் காண ஒரு மனம் நாட தகுமிதி என ஒரு பதம் பாட தக்கிட்ட ததிமி என நடம் ஆட கன்று பசுவினமும் நின்று புடை சூழ என்று மலரும் முகம் இறைவன் கனிவோடு குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் எனக்கேதடி. சகியே குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் எனக்கேதடி. குறையேதும் எனக்கேதடி. குறையேதும் எனக்கேதடி. கைத்தட்டல் பத்தவே பத்தாதுங்க, நல்லாவே கைத்தட்டலாம். என்ன அற்புதமா இவங்க பாடியிருக்காங்க.
அதாவது எப்பொழுதுமே வந்து நம்ம போட்டி நிகழ்ச்சின்னு வரும் பொழுது யார் எப்படி பாடுவாங்கன்னு நமக்கு வந்து ஒரு ஆவல் இருக்கும். இந்த பாடும் மாணவர்கள் அவ்வளவு அழகா பாடியிருக்காங்க, அவர்களுக்கும் ஒரு உற்சாகம் இருக்கும். இப்போ நடுவர்கள் நிலைதான். ஏன்னா 2 குழுவும் இப்படி மாத்தி மாத்தி பாடினா அவங்க யாருக்குன்னு மதிப்பெண் கொடுப்பாங்கன்னு சொல்லுங்க. இவ்வளோ அழகா இவங்க பாடிட்டு இருக்காங்க. விரைந்து நம்முடைய நடுவர்களிடம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுடலாமா? முதலாவதாக நம்முடைய ஹரிகதா சுசித்ரா மேம்கிட்ட கேட்டுடலாம். ரொம்ப அழகாக பாடினாங்க. 2 பாட்டுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஊத்துக்காடு வெங்கட சுபையர்தாகட்டும் அண்ட் பத்ராசலம் ராமதாசருடைய கம்போசிஷனும் ரொம்ப அழகாக இருந்தது. நானும் நிரஞ்சனாவும் எதில் வியந்தோம் அப்படின்னா, ஸ்ருதி பாக்ஸ் வந்து மத்தியமத்தில் இருக்கு. ஆனால் கொஞ்சம் கூட அவங்க வந்து அதில் என்ன சொல்கிறது, அது பஞ்சமத்தில் மாற்றி பாடணும். நாங்கள் கூட பயந்தோம், மத்தியமத்தில் காம்போஜி எப்படி பாட போகிறான்னு தெரியலையே அப்படின்னு. ஆனால் கரெக்டாக பஞ்சம ஸ்ருதியில் எடுத்து கொஞ்சம் கூட ஸ்ருதி மாறாமல் பாடியிருக்காங்க. அப்போனா எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணிருந்தா அது வந்து அந்த மாதிரி இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஸ்ருதி பாக்ஸ் அவ அப்படி பாடியிருக்கான்னா ரொம்ப பெரிய விஷயம். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. பேசி முடிக்கிறதுக்குள்ள கரெக்டா ஆரம்பிச்சா. அது அவ்வளோ அவன் மைண்டில் செட் ஆயிருக்கு அந்த டியூன், அந்த சா. இல்லாட்டி பாடியிருக்கவே முடியாது, எங்களுக்கு எடுக்கவே வரலையே அந்த மேல் இதில். ஸோ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கா, ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ நடுவர்களே வந்து ஒரு ஆச்சரியத்தில் வந்து இவங்க வச்சிருக்காங்க இல்லைங்களா, இந்த குழு மாணவர்கள் இல்லையா? ரொம்ப அழகா நடுவர்களும் சொல்லியிருக்காங்க இவங்க எப்படி பாடியிருக்காங்கன்னு. அடுத்ததாக அடுத்த குழுவும் தயாராக இருக்காங்க. அவங்க என்னென்ன பாட போறாங்க மீதம் இருக்கும் இந்த 2 சுற்றுகள்ல அப்படின்றத ஒரு இடைவேளைக்கு பின் பார்க்கலாம். தமிழ் மொழியானது முத்தமிழ் என்று ஏற்றப்படுகிறது. இயல், இசை, நாடகம் என்ற 3 கூறுகளை தன்னகத்தே கொண்டுள்ளது. இசையானது நடுநாயகமாக இயலுக்கும் நாடகத்திற்கும் தன்னுடைய பங்கை மிகவும் நேர்த்தியாக வழங்கி கொண்டிருக்கிறது. சேர்ந்து பாடுவோம் நிகழ்ச்சியில் சங்க காலம் தொட்டு சங்க இலக்கியத்தில் காணும் இசைக்கூறுகளையும், அதை தொடர்ந்து பக்தி இலக்கியங்கள் முகிழ்ந்த காலத்திலும், அதை தொடர்ந்து தற்காலத்தில் அந்த இசையானது எந்த வகையான வளர்ச்சியை எட்டியுள்ளது என்பதை நாம் பார்க்கும் பொழுது, அன்று இருந்த இசையே இன்றும் பின்பற்றப்படுகிறது. அதை கொடுக்கும் பாத்திரங்கள் தான் வேறே தவிர, இசையானது என்றும் நேர்த்தியாக மிகவும் செம்மையாக வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. முண்டாசு கவிஞனோ பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் இசை இல்லையடா என்று பாடுவார். சேர்ந்து பாடும் பொழுதுதான் நம் இளைய தலைமுறை சங்க இலக்கியங்களையும் இக்கால இலக்கியங்களையும் கூர்ந்து ஆய்ந்து அதில் உள்ள சிறப்பு அம்சங்களை வழங்க நாமும் அனுபவிக்க உள்ளோம். சேர்ந்து பாடுவதிலே நமக்கு மிகவும் ஒரு ஆனந்தம். அவரவர்கள் நான் சொல்லுகின்றதை அனுபவத்தில் தெரிஞ்சுக்கணும். என்னத்தை சேர்ந்து பாடுவோம்? நம்முடைய தொன்மையான தமிழிசையை. தொன்மையான தமிழிசை என்று சொன்னேன். எங்கேருந்து பிடிக்கணும்? தொல்காப்பியத்துலேருந்து பிடிக்கணும். அப்போ தொல்காப்பியத்துக்கு முன்னாடி இசை இல்லையா, தமிழ் இசை இல்லையா? இருந்தது. ஆனால் அந்த தொல்காப்பிய காலத்திலிருந்து ஒரு வகைப்படுத்தி நாம் அதை நம்ம இப்போது தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கிறோம். தொல்காப்பியத்தில் இசை இலக்கணமெல்லாம் சொல்லியிருக்கு. எப்படி எப்படி பாடணும், எப்படி எப்படி உச்சரிப்பு இருக்க வேண்டும், இதெல்லாம் சொல்லுது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இப்போது நம்ம எந்த பாடலை பாடினாலும் ஒரு பொருள்பட, ஒரு தெளிவாக நம் பாடுவதற்கு ஒரு வசதியும் வாய்ப்பு இருக்கும். அந்த ரகசியம் தெரிந்து கொள்ளாமல் ஒரு பாட்டை பாடினால் பொருள் இல்லாமல் பாடினதாக ஆகும். அது அறிஞர் உலகம் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளாது. எவ்வளவோ இருக்குது, அதை விவரமாக சொல்லலாம்.
சேர்ந்து பாடுவதில் உள்ள சிறப்பை அற்புதமாக இடைவெளியில் பார்த்திருப்பீங்க. பார்த்தது மட்டும் போதுமா, சேர்ந்து பாடும் அந்த இசையை ரசிக்கவும் நம்ம இப்ப தயாராடலாம். இதே பொதிகையின் சேர்ந்து பாடுவோம். இது தமிழ் பஜனை பாடல்களுக்கான போட்டி. நம்முடைய நிகழ்ச்சியில இப்போ உங்களுக்காக அமிர்த வித்யாலயம் திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க சென்னைக்கு. இவங்க இப்போ பாடுவதை நம்ம கேட்டுடலாம். இவங்க பிறமொழி பாடலில் என்ன பாட போகிறாங்கன்னு பார்த்துடலாம். அவங்க பத்ராச்சல ராமதாஸ் வந்து பாடினாங்க. அதாவது பத்ராச்சலத்தில் ராமர் எப்படி வந்து புகழ் பெற்ற அந்த கோயில் இருக்கிறதோ அதே போன்று புகழ் பெற்றவர் பத்ராச்சல ராமதாசர். அவர் பாடலை அவங்க பாடியிருக்காங்க. இவங்க அதற்கு போட்டியாக என்ன பாடுறாங்கன்றது பார்க்கலாம். வாகையக்காரர் சுற்றிலையும் இவங்க என்ன பாடலை பாடுறாங்கன்றதை விரைந்து பார்த்துடலாம். பிறமொழி பாடல்கள் சுற்றில் நாங்கள் தேர்ந்தெடுத்து கொண்ட பாடல் தம்பூரி மீட்டிதவா. ராகம் சிந்து பைரவி, தாளம் ஆதி. இயற்றியவர் புரந்தரதாசர். ತಂಬೂರಿ ಮೀಟಿದವ ಭವಾಬ್ದಿ ದಾಟಿದವ ತಂಬೂರಿ ಮೀಟಿದವ ಭವಾಬ್ದಿ ದಾಟಿದವ ತಂಬೂರಿ ಮೀಟಿದವ ಭವಾಬ್ದಿ ದಾಟಿದವ ತಂಬೂರಿ ಮೀಟಿದವ ಭವಾಬ್ದಿ ದಾಟಿದವ ತಾಳವ ತಟ್ಟಿದವ ತಾಳವ ತಟ್ಟಿದವ ಸುರರೊಳು ಸೇರಿದವ ತಾಳವ ತಟ್ಟಿದವ ಸುರರೊಳು ಸೇರಿದವ ತಂಬೂರಿ ಮೀಟಿದವ ಭವಾಬ್ದಿ ದಾಟಿದವ ತಂಬೂರಿ ಮೀಟಿದವ ಭವಾಬ್ದಿ ದಾಟಿದವ ತಾಳವ ತಟ್ಟಿದವ ಸುರರೊಳು ಸೇರಿದವ
பாளையக்காரர் பாடல் சுற்றில் நாங்கள் தேர்ந்தெடுத்து கொண்ட பாடல் கண்ணா எழுந்திரும் பிள்ளாய். ராகம் பௌலி, தாளம் ஆதி. இயற்றியவர் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர். எழுந்திரும் பிள்ளாய், கண்ணா எழுந்திரும் பிள்ளாய். காலை கதிரவன் உதயமாகிறான், கனைகடல் முழுமதி மறைய போகிறான். நீல பொன்னுடை தரித்த முன்னவன் நேரமாக பரிகாசம் பேசுறான். கண்ணா
அற்புதமாக இவர்கள் பாடியிருக்கிறார்கள். அதாவது ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் அவர் வந்து பாடல்கள் பாடும்போது இவங்க 2 பேருமே பார்த்தோன்னா 2 குழுவிலையும் அவருடைய பாடலே வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில ஏனோ தெரியல, ஒருத்தர் வந்து அந்த வகைக்காரர் பாடல் எடுத்தாங்கன்னா இன்னொரு குழுவும் வந்து எப்படியும் அவங்களுக்கு அந்த மனதில் ஒரு ஓட்டம் இருக்கும்ல, 2 பேருக்கு ஒரு ஒற்றுமையில், அந்த ஒற்றுமையில இப்படி பாடியிருக்காங்க. ரொம்பவே அற்புதமான ஊத்துக்காடு வெங்கட சுப்பையருடைய பாடலை இந்த மேடையில் முதலாக இந்த 2 குழுக்களும் பாடியிருக்காங்க. இது போன்ற பல பாடல்கள் தான் இந்த நிகழ்ச்சியில் அரங்கேற வேண்டும் அப்படின்றது எங்களுடைய ஆசை அப்படின்றத கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இவர்கள் பாடும்பொழுது இவர்களுக்கு ரொம்பவே அழகா இன்னொரு போட்டி இங்கே போயிட்டு இருந்தது. அது எதுல தெரியுமா? மிருதங்கத்தில் ஒரு போட்டி போயிட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு அழகா மிருதங்கத்தில் 2 கலைஞர்கள் இங்கே வந்து அழகா வாசிச்சுட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் ஒரு அழகான வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிக்கலாம். நம்முடைய நடுவர்களிடம் விரைந்து சென்றிடலாம். நம்முடைய ஹரிகதா சுசித்ரா மேம் கிட்ட கேட்டுடலாம் இங்கே எப்படி பாடியிருக்காங்கன்னு. ரொம்ப அழகாக இருந்தது. 2 சாய்ஸ் ஆஃப் சாங்குமே ரொம்ப அழகு. அந்த தம்பூரி மீட்டிதவா புரந்தரதாசரதாகட்டும் அண்ட் ஆஃப்டர் தட் பாடின இந்த பாட்டும். ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம தமிழ் பாடும் பொழுது டிக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்ணான்னா 3 சுழி இன் கேட்கணும், கண்ணான்னு கேட்கணும். பிள்ளாய்னா பிள்ளாய்ன்னு கேட்கணும். இல்லை அந்த பெரியலானா கேட்கணும், சின்னலா மாதிரி அது கேட்கக்கூடாது. ஸோ யார்தோ ஒருத்தர் 2 பேர் என் காதில் கண்ணான்னு விழுந்தது, பிள்ளாயின்னு விழுந்தது. ஸோ தோஸ் திங்ஸ் டெஃபினெட்லி மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு பாஷையை என்ன சொல்கிறது, ஒரு பாஷையை வந்து தப்பாக பண்ணுறதுக்கோ பேசுகிறதுக்கோ பாடுறதுக்கோ நமக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்குலாம் வயசு இருக்குது. ஸோ அதனால் அந்த பாஷையை வந்து ரொம்ப அழகாக, எந்த மொழியாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒழிய அந்த அழகையை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். அதே மாதிரி அந்த பவுலியில் வந்து கொஞ்சம் பஞ்சமம் மட்டும் லைட்டாக சேராமல் இருந்தது, கொஞ்சம் விலகி இருந்தது. அது நெக்ஸ்ட் டைம் பாடும்பொழுது கரெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அப்ரிசியேஷன் டு த மிருதங்கம் ஆர்டிஸ்ட். ஆல் தி பெஸ்ட். மிக்க நன்றி மேம். அடுத்ததாக நம்முடைய முனைவர் நிரஞ்சனா மேம். நான் விறுவிறுப்பாக பாடினா 2 பாட்டுமே ரொம்ப ஜனரஞ்சகமாக, ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் டெம்போவில் இருந்தது. நல்லா இருந்தது. ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டீங்க. நடுவர்கள் இருவரும் சொல்லியிருக்காங்க இவங்க எப்படி பாடியிருக்காங்கன்னு. ஆனால் இதெல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம், அடுத்த சுற்றுக்கு யார் தகுதி பெற போகிறாங்க இந்த 2 குழுக்கள்ல இருந்து அப்படின்றது தான். உங்களை மாதிரி நானும் அவலாக இருக்கேன். ஆனால் நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. இதை சேர்ந்து பாடுவோம் தமிழ் பஜனை பாடல்களுக்கான போட்டி. சங்க காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது தொல்காப்பியம் முதலான இலக்கண நூல்களும் 10 பாட்டு 8 தொகை போன்ற சங்க இலக்கிய நூல்களையும் நாம் ஆராய்கிறோம். தொல்காப்பியம் இலக்கண நூலாய் இருந்தாலும் இசைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறது. செய்யுளை சொல்லும் பொழுது நீட்டம் வேண்டில் அவ்வளவுடைய கூட்டி எழுவுவ எம்மனார் புலவர், அது இசைக்கே உரியது. நாம் ஒரு பாடலை நாம் நீட்டி பாட வேண்டுமென்றாலும் மானினேர் விழி மாதராய் வழுதிக்கு மா பெரும் தேவிகேள், மானினேர் விழி என்று நாம் பாடும்பொழுது அந்த சொல்லாட்சி எப்படி இருக்கிறதோ, மானினேர் விழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவிகேள் என்று ஞானசம்பந்தன் பாடல், அதை நாம் பார்க்கும் பொழுது நீட்டம் எங்கு நாம் நீட்ட வேண்டுமோ அங்கே நீட்டிய பாடுதலும், நாம் அதை கூட்டி எழுவுவ எமனார் புலவர் என்று தொல்காப்பிய நூற்பா அதை மிகவும் அழகாக நமக்கு எடுத்து எம்புகிறது. காரைக்கால் அம்மையார் பதிகம் பாடினார். அதைத் தொடர்ந்து தேவார காலத்தில் அனைவரும் பதிகம் பாடினர். பதிகத்தில் பல்வேறு பதிகங்கள், அவற்றின் வகைகள் எண்ணற்கரியது. ஞானசம்பந்தரின் பாடல்களில் பல்வேறு இசை அம்சங்களை பார்க்க முடிகிறது. மூவர் தேவாரத்தில் நாம் பலவிதமான இசை அம்சங்களை எடுத்துக்கொண்டு தற்கால இசையில் நாம் அதை திருப்பி கொடுக்க முடியும். அந்த அளவிற்கு ஒரு இசை அரங்கத்தில் நாம் பண்ணக்கூடிய அளவிற்கு
அவர்கள் இசை சொத்தினை நம்மளுக்கு வழங்கி இருக்கிறார்கள். அந்த பக்தி இலக்கிய காலத்தில் அவர்கள் பக்தியினை பாடல்கள் மூலமாகவும் இசை மூலமாகவும் அவர்கள் நமக்கு அளித்தது நம்முடைய பெரும் பேறு என்று கூறலாம். இது சேர்ந்து பாடுவோம் தமிழ் பஜனை பாடல்களுக்கான போட்டி. இடைவெளிக்கு முன் நான் சொல்லியிருந்தேன் யார் அடுத்த சுற்றுக்கு போக போறாங்கன்னு. நம்முடைய சேர்ந்து பாடுவோம் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா தகுதி சுற்று, அதுவுமே முன் தகுதி சுற்று, தகுதி சுற்று, அதுக்கப்புறமா காலிறுதி, அரையிறுதி, அதுக்கப்புறமா அந்த இறுதி சுற்று அப்படின்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல இங்கே போட்டி போட்டு மாணவர்கள் ஒவ்வொரு வாரம் 2 குழுக்கள் பாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்று முக்கால நம்மாழ்வார் செட்டி விவேகானந்த வித்யாலயா குன்றத்தூர்ல இருந்தும் அமிர்த வித்யாலயம் திருச்சியில இருந்தும் அட்டகாசமான தங்களுடைய பங்களிப்பை இந்த நிகழ்ச்சியில அவங்கள தங்களவே ப்ரூவ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவங்கள தங்களை நிரூபித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பலத்த கைகரகோஷத்தை கொடுத்துடலாம். திருச்சியிலிருந்து நீங்க நினைச்சு பாருங்களேன், சென்னையில இருந்து சென்னையில பாடுறது ஓகே சரி, ஆனால் திருச்சியிலிருந்து சென்னைக்கு அவர்களுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உறுதுணையாக இருக்கிறாங்கன்னா ஒரு பலத்த கைகரகோஷத்தை இந்த பார்வையாளர்கள் உட்கார்ந்துட்டு இருக்க அவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். ரொம்ப அட்டகாசமா இவங்க பாடியிருக்காங்க. இவர்களுடைய நோக்கம் முன்னேற வேண்டும் அப்படின்றதான் நம்மளுடைய ஆசை. அதற்கான வாய்ப்பு தான் இந்த பொதிகையின் சேர்ந்து பாடுவோம் மேடை. இப்போ ரொம்ப பேசாம முக்கியமான விஷயம் அதை சொல்லுமா, முதல்ல யார் அடுத்த சுற்றுக்கு போறாங்க அப்படின்னு நீங்க எல்லாருமே கேட்டுட்டு இருப்பீங்கல்ல, அதுக்காக நம்முடைய 2 நடுவர்களிடமே கேட்டுடலாம். நம்மோடு இங்கு இணைந்திருக்கும் முனைவர் நிரஞ்சனா மேம், அதுக்கப்புறமா சுசித்ரா மேம். நடுவர்கள் நீங்க தான் சொல்லணும் இவங்களுடைய மதிப்பெண்கள் என்ன பாடியிருந்தாங்க எல்லாமே எங்களோட பகிர்ந்துக்கணும். ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆக்சுவலி எங்களுக்கு. நான் தான் சொன்னேன் இப்போ எங்களோட டைம் இவ்வளோ நேரம், இப்போ அவங்கெல்லாம் ரிலீவ்டாக இருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு நிஜமாவே எனக்கும் நிரஞ்சனாக்கும் 2 டீமையுமே நிஜமாக அனுப்பணும் அப்படிங்கிறது தான் எங்கள் 2 பேருக்கும் ஹானஸ்டான எண்ணம். அதுதான். பட் டிஃப்ரென்ஸ் பார்த்தா கூட 2 பேருக்குமே அச்சடிச்ச மாதிரி எக்ஸாக்ட்லி 1 மார்க் வித்தியாசம் வந்திருக்கு. ஆஹா, ஜஸ்ட் 1 மார்க், நாட் மோர் தேன் தட். ஈக்குவலி 2 பேருக்கும் 1 மார்க் தான் வந்திருக்கு. பட் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை இன்னைக்கு செலக்ட் ஆகாத டீம் இதனால டிப்ரெஸ் ஆக வேண்டாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் 2 பேருமே. ஸோ இந்த மேடை அப்படிங்கிறது ஒரு சின்ன ஊக்குவிப்பு தான். ஸோ இதுக்கப்புறம் பல மேடைகள் அவர்கள் நிச்சயமாக பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு என்னுடைய விஷஸ் சொல்லிட்டு, அண்ட் எந்த டீம் செலக்ட் ஆகுது அப்படிங்கிறது டாக்டர் நிரஞ்சனா வில்லன். கண்டிப்பா மேம், நீங்க சொல்றதுக்கு முன்னாடி இன்னொன்னும் நம்ம சொல்லிடலாம். ஏன்னா இந்த பரபரப்பை இன்னும் ஏத்தணும் அப்படின்றத என்னோட ஆசை. அதனால நான் அவ்வளவு சீக்கிரம் சொல்ல விட்டுற மாட்டேன். இன்று இந்த 2 குழுக்களையுமே தேர்ந்தெடுத்து இவர்களை பாட வைக்கணும்னு இவங்களை ஊக்குவித்த ஆசிரியர்கள் இருவருமே நம்ம சொல்லிடலாம். முதலாவதாக முக்கால நம்மாழ்வார் செட்டி விவேகானந்த வித்யாலயம் ஆசிரியர் மஞ்சுளா அவர்களை ஒரு பலத்த கைகரகோஷத்தோட ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். நீங்க இதே போல நிறைய பாடல்கள், அதுவும் தமிழ் பாடல்கள் அத்தனை சொல்லி கொடுத்துருக்கீங்க. அவ்வளவு அழகா தேர்ச்சி அடைகிற அளவுக்கு நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக அமிர்த வித்யாலயம் பள்ளியிலிருந்து திருச்சியில வந்தவங்க பிரியா முரளிதரன் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய இந்த இசை சேவை வளர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய ஆசையும். 2 ஆசிரியர்களுக்கும் மிக்க நன்றி மேம். இப்போ நம்ம யார் போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசித்ரா சொன்ன மாதிரி ப்ளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு 2 டீம்ஸ்லயும். ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கறச்சே ஒரு டீம் தான் எடுக்கணுன்ற கட்டாயத்தில் we have chosen அமிர்த வித்யாலயம் திருச்சி. அப்பொழுது இந்த முன் தகுதி சுற்றுல அமிர்த வித்யாலயம் திருச்சியிலிருந்து வந்தவர்கள் 4வது தகுதி பெற்ற குழுவாக நம்முடைய இந்த சேர்ந்து பாடுவோம் பயணத்தில் இணைகிறார்கள். கண்டிப்பா நம்ம குன்றத்தூர்ல இருந்து வந்த பள்ளி கூட அவ்வளவு அழகா பாடினாங்க, குறைச்சலே கிடையாது. நான் அதனால தான் ஆரம்பமே சொன்னேன், இந்த மாணவர்கள் பாட்டு பாடிட்டாங்க, நடுவர்கள் பாடுதான் இப்ப திண்டாட்டமாக போகுதுன்னு. கடைசி வரைக்கும் அந்த ஸ்ரீரஞ்சனி லாஸ்ட் வரைக்கும் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஸ்ரீரஞ்சனி ரொம்ப அழகா இருந்தது, ஏதாவது பண்ணணும். பட் உங்களோட இது புரியுது. ஆனா நம்மளுடைய பொதிகை மேடையில எல்லாருமே வெற்றியாளர் தான். அந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு வழங்குறது. கண்டிப்பா இவ்வளவு எங்களை யோசிக்க வச்சாங்களே, அதுலயே அவங்களுடைய வெற்றி தெரிஞ்சிருச்சு நிச்சயமாக. ரொம்ப அழகா சொன்னீங்க. நடுவர்கள் இருவருக்குமே நன்றி. அழகான ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கீங்க. எங்களுக்காக இப்பொழுது நீங்கள் இருவரும் இசைக்கு நாங்கள் கேட்க ஆவல்.
பாட வேண்டுமே இசை பாட வேண்டுமே இசைப்பாவின் பொருளை நன்குணர்ந்து பாட வேண்டுமே இசைப்பாவின் பொருளை நன்குணர்ந்து பாட வேண்டுமே தமிழ் பாட வேண்டுமே ஆடும் கூத்தன் அடியை நினைந்து ஆடும் கூத்தன் அடியை நினைந்து அன்பினாலகம் கணிந்து கணிந்து பாட வேண்டுமே குழலும் யாழும் ஒன்றாய் கூட்டி குரலை அதனில் நன்றாயேற்றி குழலும் யாழும் ஒன்றாய் கூட்டி குரலை அதனில் நன்றாயேற்றி முழவின் துணையால் தாளம் காட்டி முழவின் துணையால் தாளம் காட்டி மூன்று தமிழில் முறையை நாட்டி பாட வேண்டுமே இசைப்பாவின் பொருளை நன்குணர்ந்து பாட வேண்டுமே இசை பாட வேண்டுமே தமிழ் பாட வேண்டுமே. ஆஹா, அதாவது பொதுவாக நடுவர்களை நம்ம கூப்பிட்டோம்னா அவங்க ஒரு பாடல் பாடுவாங்க எப்பொழுதுமே. ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு ஏதுவாக என்ன தேவையோ ஒரு தமிழ் இசையில் எப்படி இருக்கணும், எப்படி பாடணும், நம்மளுடைய முத்தமிழ் என்னன்னு உங்கள் பாடல் மூலமாவே எங்களுக்கு அதை உணர்த்திட்டீங்க. ரொம்ப அழகான பாடல், மிக்க நன்றி மேம். என்ன இது கை தட்டாம இருக்கீங்களே. அடுத்ததாக நம்முடைய ஹரிகதா சுசித்ரா மேம், நீங்களும் எங்களுக்காக ஒரு பாடல் பாடணும். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயராயினவெல்லாம் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயராயினவெல்லாம் நிலந்தரஞ்செய்யும் நிலம் தரஞ்செய்யும் நீழ்விசும்பருளும் அருளொடு பெருநிலமளிக்கோ வலம் தரும் மற்றும் தந்திடோ வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமமே குலம் தரும் நாராயணா என்னும் நாமமே செல்வம் தந்திடும் நாராயணா என்னும் நாமமே நல்லனையெல்லாம் தரும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமமே நாராயணா நாராயணா. ஆஹா, அதாவது கயிறு வைத்து கட்டுவார்கள்னு வாங்கல்ல, இசை கயிறை வைத்து எங்கள்
அத்தனை பேரையுமே வந்து நீங்க கட்டி போட்டுட்டீங்க. ரொம்ப அழகா வந்து பாடியிருக்கீங்க. இரு நடுவர்களும், அதாவது ஒரு தங்க கிரீடம் இருக்கு, மகுடம் இருக்குன்னா அதுல அதை விட சிறப்பு எதுனா அதுல இருக்கும் மாணிக்க கற்கள் தான். அது போன்ற இந்த நிகழ்ச்சிக்கு அற்புதமான 2 நடுவர்கள் எங்களுக்கு கிடைக்க பெற்றது எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இன்று அழகான ஒரு நடுநிலைமையான, உங்களுக்கு வந்து என்னதான் வந்து இருந்தாலுமே ஒரு சொல்லி ஆகணும்ன்ற கட்டாயத்தினால ரொம்ப வந்து யோசிச்சு அந்த குழுக்கு வந்து நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ரொம்பவே நன்றி இன்றைய நிகழ்ச்சிக்கு இணைந்தமைக்கு. நேயர்களே, நீங்க பார்த்திருப்பீங்க என்ன அழகா வந்து மாணவர்கள் பாடியதை கேட்டிருப்பீங்க. நம்முடைய நடுவர்கள் என்ன அழகா பாடுறாங்க. அதாவது தேன் குரல்னு சொல்லுவோம்ல, அது வந்து உதாரணமா இப்ப நீங்க வந்து கண்கூடாவே பார்த்திருப்பீங்க ஒரு குரல் என்ன வளமா இருக்குன்னு. இதே போன்றுதான் ஒவ்வொருத்தருடைய குரல் வளமும் தமிழிசையில் மேலோங்க வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த நிகழ்ச்சி ரொம்பவே அற்புதமா பார்த்திருப்பீங்க. இப்ப அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, யார் வந்து இந்த அதாவது அடுத்து போக போற சுற்றுக்கு தகுதியானவர் யாருன்னு பார்த்தாச்சுல. இப்ப அடுத்த வாரம் வந்து பாட போறாங்க. அடுத்த வாரமா, ஏன் அடுத்த வாரம் நீங்க எல்லாரும் இந்நேரம் என்ன கேள்வி கேட்டிருக்கணும். ஏன்னா நம்முடைய நிகழ்ச்சி இறுதி ஞாயிறு நீங்களாக அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதனால அடுத்த மாதம் ஆரம்பமே உங்க எல்லாரையுமே நாங்க வந்து இந்த போட்டி நிகழ்ச்சியில சந்திக்க போறோம். அப்பொழுது யார் வந்து இங்க பாட போறாங்க அப்படின்னா 2 குழுக்கள். ஒருத்தர் நாகை சுந்தரராஜ பாகவதரின் மாணவர்கள், அவங்க அம்பத்தூர்ல இருந்து வராங்க. அடுத்ததாக அனுராதா துரைமுருகன் மாணவர்கள் திருவண்ணாமலையிலிருந்து நமக்காக நம்முடைய நிலையத்துக்கு வந்து பாட போறாங்க. நவராத்திரியும் ஆரம்பிக்க பொழுது இந்த 9 நாளின் கொண்டாட்டமாகவே அடுத்த மாதம் உங்களை நாங்க சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். நம்முடைய சேர்ந்து பாடுவோம் நிகழ்ச்சியில பல அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்ததாக காத்து கொண்டிருக்கிறது. தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வாரமும் பாருங்கள். ஆனால் இறுதி ஞாயிறு நீங்களாக. இதை சேர்ந்து பாடுவோம் தமிழ் பஜனை பாடல்களுக்கான போற்றி இப்பொழுது உங்களிடமிருந்து நாங்கள் அனைவரும் விடை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.